வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அரசின் பாதகமான விஷயங்களை பார்க்க போகிறோங்க. இந்த டிவிகே அரசு பதவியேற்று 100 நாள் கடந்த நிலையில் என்னென்ன மக்கள் இடையூறுகளை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதாங்க, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெற்றிகரமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு 100 நாள் கடந்து விட்டார். ஆனால் பாதகமான விஷயங்கள் என்ன நடந்தது என்பது தான் இந்த வீடியோ. அதாவதுங்க, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அழகாக டான்ஸ் ஆடுகிறார் என்பதற்காக மின்சார கட்டண உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழகாக சிரிக்கிறார், அழகாக ட்ரெஸ் பண்ணுகிறார், அழகாக ஸ்ட்ரெயிட் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்காக அதிரடியாக உயர்ந்துள்ள இந்த சொத்து வரிகளையும் இந்த விலைவாசி உயர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாங்க, இந்த ஆட்சியில் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன தவறுகள், என்ன ஒரு மக்கள் இடையூறுகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாங்க, இந்த அரசு பணி நியமனங்களில் பாருங்கள், தனது சினிமா படத்தை இயக்கிய ஜனநாயகன் படம் இயக்கிய அந்த டைரக்டருக்கு தமிழக டெல்லி அரசு பிரதிநிதி பதவி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி லியோ படத்தை இயக்கிய திரு ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சரின் தனிநிலை செயலாளர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கோர்ட் இந்த படத்தை இயக்கிய அர்ஜுனா கல்பாத்தி அவர்களுக்கு அறங்காவலர் பணி கொடுத்துருக்குறாங்க. இந்து சமய அறங்காவலர் பணி. அந்த ஜனநாயகன் படம் இயக்கிய அவர் தாங்க நம்ம வெங்கட் நாராயணா அவர்களுக்கு டெல்லி அரசு நிதி பதவி. இது அவங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டு போகட்டும். அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ரைட்டு. இந்த அதிரடியாக மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதே, அதை இவங்க பார்க்கலாமே. ஏன்னா 200 யூனிட் மின்சாரம் என்று அதிரடியாக அறிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள். அது எங்கே போயிடுச்சு? காற்றில் பறந்து விட்டதா? இப்போ பாருங்கன்னா, இப்போ பார்த்தோம்னா ஒரு 1000 இந்த மாதிரி மின்சார கட்டணம் கட்டினவங்கலாம் இன்றைக்கி 1500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. மின்சார கட்டணம் அதிரடி உயர்வாயிருக்கு. கேட்டால் இந்த மின்சார பணியாளர்கள் சரியாக குளறுபடியினால் சரியாக பணி செய்யாதனால இந்த பிரச்சனை நீடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இந்த 100 நாளில் உடனே சரி செய்திடலாமே. இது செய்யக்கூடிய பிரச்சனை தானே. கூடவே என்ன சொல்கிறாங்க, இந்த போதை கலாச்சாரம் இதெல்லாம் பெருகிருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை இந்த 100 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிடலாமே. அதை செய்ய முடியவில்லையா? இந்த மாதிரி தோணுதுங்க. இந்த 100 நாள் ஆட்சியில் பெருசாக அதாங்க 717 மதுபான கடைகளை மூடிவிட்டோம் என்று அரசு சொன்னாங்க. அந்த 717 மதுபான கடைகளை மூடியதன் விளைவாக கிட்டத்தட்ட அரசிற்கு இந்த காலாண்டு நிதியில் 1600 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. இந்த புதிதாக நிதி திரட்டுவதற்கு, நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன செய்தார்கள்? ஒன்றுமே தெரியவில்லை. இதுதாங்க. அதனால தான் இந்த பட்ஜெட் அறிவிப்பு கூட்டத்தில் கூட புதிதாக எந்த அறிவிப்பும் நலத்திட்டங்களோ பெருசாவதும் கொண்டு வர முடியல. ஏற்கனவே கடந்த கால அரசுகள் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் தான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த டிவிகே அரசில் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதந்தோறும் 2500 ரூபாய் மகளிருக்கு, இது எப்பொழுது வரும்? இந்த மகளிருக்கு ஆல் ஓவர் ஃப்ரீ தமிழ்நாடு ஃப்ரீ பஸ் அப்படிங்கிற திட்டம் எப்பொழுது வரும்? இந்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் கொடுப்பதாக டிவிகே தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்களே, இது எப்பொழுது வரும்? இனி சொல்லப்போனால் மகளிருக்கு ஆண்டொன்றுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக தரப்படும் என்று சொன்னாங்களே, அது எப்பொழுது வரும் என்று தான் மக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உரையில், சுதந்திர தின உரையில். ஆனால் அங்கே என்ன, சுதந்திர தின உரையில் பெரிய ஏமாற்றம் தான் நிகழ்ந்துச்சுங்க. பெருசாக அதிரடி அறிவிப்புகள், நலத்திட்டங்களோ எதுவும் வரலை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி தள்ளுபடி செஞ்சதாக சொன்னாங்க. அடுத்து விவசாயிகள்
எங்களுக்கு முழுவதும் தள்ளுபடி வேணும். தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? முழுவதும் தள்ளுபடின்னு தானே சொல்லியிருந்தீங்க. அதை ஏன் செய்யவில்லை? அப்படின்னு அதிரடியான போராட்டங்களையும் இந்த விவசாய சங்கங்களும் எதிர்க்கட்சியும் தஞ்சாவூரில் பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறாங்க டெல்டா மண்டலத்தில். அதன் விளைவாகத்தான் 2வது கட்டமாக கூட இப்பொழுது அறிவித்திருக்கிறாங்க அதிரடியாக. அதுதாங்க 1,00,000 ரூபாய் வரை விவசாயிகள் கடன் பெற்றிருந்தாங்கன்னா 75,000 ரூபாய் தள்ளுபடி. அதே விதத்தில் 1,00,000க்கு மேலே விவசாய கடன் பெற்றிருந்தாங்கன்னா 30,000 ரூபா தள்ளுபடி அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது கூட கடுமையான போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த இதெல்லாம் வந்திருக்குங்க. 100 நாளில் எதுவுமே செய்ய முடியாதது ஒன்று தான். ஆனால் சாத்தியமான விஷயங்களை கண்டிப்பாக இவங்க செஞ்சுருக்கணும். சட்டசபையில் பார்த்தா ஒரு மக்கள் சட்டசபையை நம்ம வாட்ச் பண்ணுறோங்க. சட்டசபையில் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதாக தெரியவில்லை. இந்த திமுக மக்கள் பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா அதை திசை திருப்பும் விதமாக, மடைமாற்றும் விதமாகத்தான் இன்றைய அரசு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை எடுத்து நம்ம கொண்டு வரலாம். அவங்க கடந்த காலத்தில் செய்த ஊழல் பிரச்சனைகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், இதைத்தான் பேசி மக்கள் பிரச்சனை இங்கே திசை திருப்பப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கோவையிலே கல்லூரி மாணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதற்கான விடயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கடந்த கால உங்களுடைய ஆட்சியில் கரெக்டாக நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சட்டசபையினுடைய விவாதம். நீ சொல்லப்போனால் சட்டசபையில் அந்த கடைபிடிக்கக்கூடிய அந்த மரபு விதிகள்லாம் புதிதாக வந்தவர்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க வாட்டில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இந்த பேசிக்கொண்டிருக்கிற விளைவும் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சபையில் மன்னிப்பு கேட்கும் தருவாய் கூட நடந்துச்சுங்க 2 நாளைக்கு முன்னாடி. அதுதாங்க சட்டசபையின் மரபு. என்னென்னா, கேள்வி நேரம் வந்துருச்சுன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா எதிர்க்கட்சி, அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பிரச்சனைகளை சட்டசபையில் எழுப்புவார்கள் எதிர்க்கட்சியினர். அதற்கு ஆளுங்கட்சியினர் உரிய பதிலை கொடுக்க வேண்டும். அதுதான் மரபு. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, வேறு மாதிரி போய்கொண்டிருக்கு. இந்த அமைச்சர், டிவிகேயினுடைய அமைச்சர், அந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பெயரை சொல்லி அழைக்கிறார். அதன் விளைவாகத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்களுடைய அமைச்சர் பேசிய பேச்சுக்காக உங்களுடைய தலைவர் அவர்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக அவர் சார்பாக நான் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே சபையில் இந்த டிவிகே அமைச்சர்களுடைய பேச்சுக்காகவும் டிவிகே அமைச்சர்களுடைய எம்எல்ஏக்களின் பேச்சுக்காகவும் அவையில் மன்னிப்பு கேட்கும் தருணமெல்லாம் நிகழுதுங்க. இந்த மாதிரி தான் போய்கொண்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அந்த டிவிகே அமைச்சர்களுடைய பேச்சுக்கள் பெருவாரியான பேச்சுக்கள்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டே வருகிறது. இதைத்தான் அவர்களுடைய சபாநாயகர் அவர்களே இந்த டிவிகே அமைச்சருடைய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சபையும் போயிட்டுருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.